மாஞ்சோலை விவகாரம் தொடர்பாக விசாரணையை தொடங்கிய தேசிய மனித உரிமை ஆணைய அதிகாரிகள் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை, வனத்துறை, தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜா. விவரங்களை வழங்கலாம். திருநெல்வேலி மாஞ்சோலை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள தேயிலை தோட்டங்களின் ஒப்பந்த காலம் விரைவில் முடிவுள்ள நிலையில் அங்குள்ள தொழிலாளர்களை விருப்ப ஓய்வு கொடுத்து வெளியேற்றும் பணி நடந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு தரப்பினர் நீதிமன்றம் மற்றும் மனித உரிமை ஆணையம் உள்ளிட்ட இடங்களில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த சூழலில் தேசிய மனித உரிமை ஆணையத்திடம் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அளித்த புகாரின் ஏற்று கள ஆய்வு மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்த ஆணையம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த விசாரணையை மேற்கொள்ள தேசிய மனித உரிமை ஆணையம் டிஎஸ்பி ரவிசிங் மற்றும் ஆய்வாளர் யோகேந்திர குரு திரிபாதிரி உள்ளிட்ட அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து 4 நாட்கள் நெல்லை மாவட்டத்தில் தங்கியிருந்து விசாரணை அதிகாரிகள் மேற்கொள்ள உள்ள நிலையில் முதற்கட்டமாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், தொழிலாளர் நலத்துறை, வனத்துறை ஆகியோருடன் மாஞ்சோலை தொடர்பாக பொதுமக்கள் அளித்த மனு குறித்தும் மனு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன், களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், அம்பைக்கோட்டை துணை இயக்குநர் இளையராஜா, தொழிலாளர் நலத்துறை மற்றும் நெல்லை மண்டல இணை ஆணையர் சுமதி, வருவாய்த்துறை உட்பட பல அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். புகார்தாரரான புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமியிடம் மனித உரிமை ஆணையம் நேரில் விசாரணை நடத்த இருக்கிறது. அதன் பின்னர் மாஞ்சோலை பகுதியில் கள ஆய்வும் தேசிய மனித உரிமை ஆணைய அதிகாரிகள் மேற்கொண்டு பாதிக்கப்பட்டிருந்தும் விசாரிக்க இருக்கின்றனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.